மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சு விஜய் வந்து காவேரியை ரொம்பவே சந்தோஷமாக வந்து பார்த்துக்கிறாரு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காவேரி அவங்க வீட்டில் இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதனால விஜயும் வந்து சொல்லாமல் இருப்பாங்க. உங்கள் வீட்டில் தான் சொல்ல வேணாம், எங்கள் வீட்லேயும் சொல்லாமா, தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும் தாராளமாக சொல்லலாம்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி தாத்தா பாட்டிக்கு இந்த விஷயத்த சொன்னேனே அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு காவேரியை பார்க்கறதுக்காக விஜயோட இன்னொரு வீட்டுக்கு வருவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாத்தாவும் பாட்டியும் வந்து காவேரிக்காக கேக்லாம் வாங்கிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் வாங்கிட்டு வந்து வெட்டி இந்த சந்தோஷமான விஷயத்த செலிப்ரேட் பண்ணுவாங்க. காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இதே சந்தோஷத்தோட நீ என் வீட்டுக்கு வரணுமா, அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்லுவாங்க. நீ விஜய் சந்தோஷமாக இருக்கிறதா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக தாத்தா, காவேரி கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வரதான் போகிறா. அவங்க வீட்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் யாராலையும் தடுக்க முடியாது, காவேரியை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப நம்பிக்கையாக சொல்லுவாங்க. இதே நம்பிக்கையில் தான் எல்லாமே இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வீட்டில் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரியாமல் அவங்கள நிறைய வேலை வாங்குவாங்க. இதை பார்த்து விஜய்க்கு மனசு கஷ்டமாயி இதுக்கு மேலே அந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு காவேரி வீட்டில் போய் அந்த விஷயத்த சொல்லி நீங்கள் வந்து எப்போ வேணாலும் என்னை புரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட வாங்க, ஆனால் காவேரியை, அதாவது என் பொண்டாட்டியை நான் என் கூட கூட்டிகிட்டு போகிறேன், அவள் இங்கேருந்து கஷ்டப்படுறதை என்னால் பார்த்துக்க முடியாது, என் குழந்தையும் என் பொண்டாட்டியும் நான் நல்லா பார்த்துக்கணும், அதனால் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இதை கேட்டு குடும்பமே வந்து அதிர்ச்சியில் இருக்காங்க. சாரதா அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.